ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான, டேஸ்டான ஒரு லஞ்ச் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, சுரக்காயும், இறாலும் சேர்த்து ஒரு வறுவல் தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க. சும்மா செஞ்சு குடுத்தா சுரக்காய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி இறாலோட சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா வதக்கி குடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தீஞ்சிட வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு வதங்குனா போதும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறாத அளவுக்கு நல்லா வதக்கி குடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலரி குடுத்துக்கிட்டே இருங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு. இது கூடவே ஒரு சின்னதா பழுத்த தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கருக்கும் போதே இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கும்போது சீக்கிரமே வதங்கி கிடைச்சிரும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கிளீன் பண்ணி வச்சிருக்க இறால சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கோங்க. நான் பாதி சுரைக்காய் சேர்த்திருக்கேன். தோல் சீவிட்டு அதுக்குள்ள இருக்க அந்த விதை பகுதியை நீக்கிட்டு பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியா அரிஞ்சிட வேண்டாம். சுரைக்காய் தண்ணி காயின்றதுனால அப்புறம் ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இறால் எப்படி வாங்கி, எப்படி வாங்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து குடுத்துருங்க. இது கூட ஒரு 1/4 கப்பு போல தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நெறைய சேர்த்துற வேண்டாம். ஏன்னா சுரைக்காயிலிருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இறாலும் சீக்கிரமா வெந்துரும். சுரைக்காயும் தண்ணீர் காயன்றதுனால சீக்கிரமா வெந்துரும். அதனால நெறைய தண்ணி தேவையில்ல. பாருங்க. இப்ப இது கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் டூ லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்து கிடைச்சிரும். அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்குங்க. செய்யறது ரொம்ப சுலபம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இப்ப இது ஒரு கலரிட்டு இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவிடுங்க. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னுமே நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு திரும்ப இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.